ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சம்மருக்கு வந்துட்டோம். சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஆந்திராவெலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 100-103 டிகிரி தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து ஏப்ரலில் என்ட்ராக போகிறோம். ஸோ ஏப்ரல் மே வந்து நிறைய வெயில் இருக்கும். ஸோ அதனால் வெளியில் போகிற நம்ம வந்து நிறைய தண்ணி, அதிகபட்சம் நம்ம கையில் ஒரு தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் போகிற இடத்துல இன்றைக்கி வந்து நிறைய மலிவு விலை ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்குது. தர்பூசணியாக இருக்கட்டும், கிருணி பழம், இந்த மாதிரி வந்து நிறையா பழங்கள் நிறைய கிடைக்குது. ஸோ நேரம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் யாரும் கருத்தில் சொல்லாதீங்க. கிடைக்கிற நீங்கள் சாப்பிடுங்க. கம்பல்சரி தண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய எனர்ஜி கிடைக்காது. ஸோ சாப்பாடே தோணாது. இருந்தாலும் நீங்கள் வந்து வாட்டர் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கங்க. இதனால் வந்து பாடி வந்து ரொம்ப ஸ்டாமினாவாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். காலையில் முடிஞ்ச வரையிலையும் எல்லோரும் ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுங்க. வெளியில் போகிற இடத்துல தண்ணி குடிங்க. அது சம்மந்தமான, அதாவது பாடி வாட்டரை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஃப்ரூட்ஸ், பழங்கள் எடுத்துங்க. இதனால் என்ன ஆகுனா நம்மளுடைய ஆர்கான்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான எனர்ஜி கிடைக்கல அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி கிறுகிறுப்போ, ஒரு மயக்கமோ, ஸோ ஏதோ ஒன்று வரும். ஸோ இன்னொன்று மற்றவங்க பேச கேட்டு நமக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நம்மையும் அதில் எதிர்பார்ப்போம். காலைல ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோமா, 8:30க்கு சாப்பிட்றோமா, ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போகிறோமா, ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ் பிரேக்கில் ஒரு பழம் ஏதாவது, இல்லை ஒரு பழ ஜூஸோ, இல்லை அந்த கேப்பில் தண்ணி நல்லா குடிக்கிறது அதிகபட்சம். ஏன்னா வெயிலில் வந்து நீங்கள் நினைக்கலாம் தண்ணி எங்கே போயிடுன்னா, நமக்கு பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்குன்னு ஒரு பாடி டெம்பரேச்சர் ஒன்று இருக்குது. அந்த டெம்பரேச்சரை தாண்டி போகிறப்ப என்ன ஆகுனா உடம்புல உள்ள வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எலாபரேட் ஆகிடும். ஸோ அங்கே ஆகிறப்போ நமக்கான தேவைகள் வந்து நிறையா கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தண்ணி நிறைய குடிங்க. பழச்சாறுகளை நிறைய எடுத்துங்க. நம்ம வந்து எப்படி வண்டிகளுக்கு வந்து 3 மாதம் வட்டி ஆயில் மாற்றுறோமோ, காருக்கு ஆயில் மாற்றுறோமோ, பெட்ரோல் போடுறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையானதை நம்ம தான் கொடுக்கணும். மொத்தமாக சாப்பிட்டுக்கலாம், லஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை போய்ட்டு பார்த்துக்கலாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இருக்க இந்த வெயிலோட கொடூரத்துக்காக தான் இந்த இதையே நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து கம்பல்சரி எல்லோரும் வந்து உங்களுடைய உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கோடி பகுதி சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி.